மயிலாடுதுறைக்கு அருகாமையில் இருக்கும் திருவிடைக்கழி முருகன் கோவில் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக நிறைய பேர் போய் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கோவிலோடைய அம்சம் அதிசயம் என்ன அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுமா? அதாவது இந்த கோவிலுக்கு போனாலே நம்ம வாழ்வில் பல திருப்பங்கள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அறுபடை வீடுகளுக்கு அப்பால் அவருடைய திருவடிகள் பட்ட தலங்கள் 2 நம்ம முருகப்பெருமானுடைய திருவடிகள் பட்ட தலங்கள் 2 அதில் ஒன்று வள்ளியை மணந்த வள்ளிமலை, 2வது திருவிடைக்கழி. இந்த திருவிடைக்கழியில் நம்ம முருகப்பெருமானுடைய பாதம் பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நம்ம முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்ததுக்கு அப்புறமா அவருடைய மகன் இறையசுரன் மாயசுரா மீனாக உருவெடுத்து பூம்புகாரில் சமுத்திரத்தில் பதுங்கி அங்குள்ள உயிர்களை ரொம்பவே துன்புறுத்தினானா. முருகப்பெருமானுக்கு இது தெரிந்து ரொம்பவே கோபம் அவனையும் அவருடைய வேலால் வீழ்த்திட்டாராம். ஆனால் அவன் சிவபக்தன் அப்படின்றதால முருகப்பெருமானுக்கு பாவம் ஏற்பட்டுருச்சான். அதுக்கப்புறம் பார்வதி தேவி தான் முருகப்பெருமானை கூப்பிட்டு அறிவுரை சொல்லியிருக்காங்களாம். பார்வதி தேவியோடைய அறிவுரைப்படி தான் திருவிடைக்கழியில் ஒரு மரத்தடியில் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து அவருடைய பாவங்களை நீக்கினார் நம்ம முருகப்பெருமான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு ஸ்தலத்தில் தான் ராகு பகவான் தோஷம் நிவர்த்தி பெற்றதால ராகு தோஷம் நிவர்த்தி தலமாகவும் இந்த ஒரு ஸ்தலம் விளங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திருமணம் நடக்கணும், தம்பதி ஒற்றுமை அடையணும், பாவங்கள் போகணும், திருப்பங்கள் நிறைவேறணும் அப்படின்ற மாதிரி இந்த தலத்தில் எல்லா விஷயங்களும் நடக்கும். இந்த தலத்தில் போய் நம்ம முருகனை வழிபட்டால் எல்லா விஷயங்களும் நடக்கும். ஒரு புனிதமான ஒரு ஸ்தலம் தான் இந்த திருவிடைக்கழி முருகன் கோவில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அனைவரும் இந்த கோவிலுக்கு சென்று நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பு முனைகளை நம்ம பெறுவோமாக.